பாருங்க மக்களே, அதாவது இந்த காலத்தில் எல்லாரும் செல்ஃபோனு அது இதுன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ஊர் பசங்களை பார்த்தீங்களா, மலையில் கூட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி விளையாடுறதுனால கண்டிப்பாக கோல்டு பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் விளையாடுவாங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் விளையாடுவாங்க. படிக்க போகிறோமோ இல்லையோ நாங்கள் விளையாடுறத விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. இருந்தாலும் இவங்களாம் விளையாடுறத பார்க்கும்போது ஆசையாகவே இருக்குது. இருந்தாலும் நம்ம உடம்பு ஒத்துக்கிறணுமே, அதனால் இதை பார்த்து மட்டும்தான் ரசிக்க முடியும். அதனால் எல்லா பசங்களுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செல்ஃபோனு, ஐயோ மழை பெய்யுது கோல்டு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு இருக்கிறத விட கொஞ்சமாவது மழையிலையும் வெயிலையும் விளையாட விடணும். அங்கே பாருங்கள், அந்த பையன் விழுந்துட்டாங்க. அதில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பையன் ஃபுட்பால் ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்கான். காலில் அந்த ரிப்பனை கட்டியிருந்தாங்க. கெட்டி இவ்வளோ நேரம் சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்தான். பாருங்கள், மழை செம்மையாக ஊற்றிட்டுருக்குங்க. அந்த மண் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே களிமண். அந்த களிமண் மாதிரி இருக்கிறதுலே இவன் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க இப்படி விளையாடுறாங்கன்றதே தெரியல மக்களே. உங்களுக்கு யாருக்காவது இது எதுக்கு விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பதில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இவன் விளையாட அவ்வளோ ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதை விட இந்த மலைக்கும் இந்த இயற்கையை வீட்டு பக்கத்துலங்க, நம்ம வீட்டு ஜன்னலில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும். அங்கே தாண்டினோம்னா ஆறு இருக்கும் சரிங்களா. இந்த ஆறை ஒட்டி இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக விளையாடுறாங்க. இன்னும் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க 2 பேர். பாவம், சளி பிடிச்சிச்சின்னா அந்த கடவுளையும் காப்பாற்றணும். தம்பியெல்லாம் இங்கிட்ட தள்ளி விளையாடுங்கடா, வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்கக்கா போக்கா, நாங்களே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கோம், நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இருந்தாலும் இந்த பையங்களுக்காகவே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவம், எவ்வளோ தூரம் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க விளையாடுற விளையாட்டு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். இவ்வளோ மலையிலையும் அவங்க பாருங்கள், ஐயோ விழுந்துட்டா, ஐயோ சொல்லி முடிக்கலை, இப்படிலாம் வலிக்கு விழுந்தலாமும் அவங்க விளையாடுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் நம்மளை விளையாட விட மாட்டாங்க. நம்ம போய் விளையாண்டு நம்ம வீட்டில் நம்மளே கம்பத்துக்கிட்டு போவோம். பிள்ளைங்க விளையாண்டா ஒன்று நம்ம அப்பா வருவார், நம்ம வீட்டுக்காரர் வருவார், என்ன விளையாட்டு எடுத்துடுற மலைக்குள்ளே அப்படின்ட்டு. நம்மளால் விளையாடவே முடியலை. இதையாவது ரசிப்போமே. ஓகே மக்களே, இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இவங்க இப்படிலாம் விளையாடுறாங்களே, இவங்களுக்கு எதனால் அப்படி விளையாடுறாங்க? இது வேலை எது எக்ஸசைஸா, இல்லை மலையில் இந்த தியானம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.